நான் உண்மையில் இந்த ஆள் லூஸ் ஆகி அப்படிதான் நினச்சேன். இன்னும் ஃப்ராடு பயிலெலாம் இருக்கானுங்க, இங்கே படித்து பார்க்கானுங்க, இது அவங்ககிட்ட சரியாயிரும் அப்படின்னு நீங்கள் வழக்கமாக ஒரு சிரிச்சிட்டு சொல்லுவீங்க. எந்த நோயும் தீர்ந்துடும். தீராத நோயின்னு ஒன்றும் கிடையாது. நோயை துல்லியப்படுத்த வேண்டியது தான். நோயை புரிஞ்சுக்கிற விதம் தான் முக்கியமாக இருக்குது. புரிஞ்சாச்சுன்னா அப்போ நோய் நீங்காமல் இருக்காது, நோய் நீங்கும். எல்லாரும் கேட்குறாங்க, நம்மாழ்வார் தப்பாக ஒரு முடிவு பண்ணிட்டாரு, இப்படி ஒரு கரண்ட்டு காட்ட போய் ஒன்றுக்குமே ஆகாத ஒரு நிலத்தை போய் தேர்வு பண்ணிட்டாரு. நம்மாழ்வார் அறிவித்தார் வானகத்தில் வந்து, நான் செஞ்சுக்கிட்டு இருக்க பணியை வந்து எனக்கு பின்னால் ஏங்கல்ஸ் தொடருவான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் எனக்கு பின்னாலும் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அது நான் ஏங்கல்ஸ்னு கை காட்டுறேன்னு சொன்னார். லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கூட உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் அக்குபஞ்சர் வைத்தியர் ஏங்கல்ஸ் ராஜா அவர்கள். வணக்கண்ணே. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணே. உங்களை வந்து குமுதத்தில் இருக்கும்போது ஒரு நேர்காணல் செஞ்சுருந்தேன். நம்மாழ்வார் இறந்த உடனே. ஆமாம். அதன் பிறகு இப்போ வந்து காணொலி வடிவில் ஒரு உரையாடலுக்கு போகிறோம். ஆமாம். எனக்கு அக்குபஞ்சர் பற்றி ஒரு எளிமையான விஷயம் சொல்லுங்கள். நீங்கள் ஏங்கல்ஸ் ராஜா, அக்குபஞ்சருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏங்கல்ஸ் ராஜா யார்? இந்த பேருக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கணுமே. எல்லாரும் கேட்குறாங்க, இந்த ஏங்கல்ஸ் ராஜாங்கிறது நீங்களா வச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. புனை பெயரா? இல்லை, எங்கள் அப்பா தான் வச்சாருன்னு கேட்குறேன். ஓ, உங்கள் அப்பாவுக்கு அப்பயே அந்த இதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எங்கள் அப்பாவோட பேர் லெனின் அப்படின்னு. ஓ, அப்போ தாத்தா நீங்கள் பாரம்பரியமாக நீங்கள் வந்து 100 ஆண்டுகளுக்கு மேலே கம்யூனிசம் வந்து இங்கே கட்சியாக நிறுவப்படுறதுக்கு முன்னாடியே கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் வாழ்ந்துருக்குறாங்க. ஓ, சரி. அதனால தாத்தாவே அப்பாவுக்கு அந்த பேர் வச்சுருந்துருக்கிறாரு. அது வழியில் தான் அவங்களும் இயங்கி இருக்கிறாங்க. அதே வந்து ஆச்சரியமானது. அந்த காலத்துல இருந்தே வந்து உங்கள் தந்தைக்கு தாத்தா வச்ச அந்த பேரில் இருந்து, தாத்தாவோட பேர் என்ன? அவர் பேர் ராஜப்பா. சரி சரி. ராஜப்பா. அவங்க இயங்கியிருக்காங்க இங்கே நிறைய. ஒரு இன்னைக்கு சமூக நீதினு பேசப்படுறதுக்கு வந்து அன்னைக்கு இருந்த ஒரு நிலையில் அன்னைக்கு கம்யூனிஸ்ட் தோழர்களோட தாத்தா இயங்குனது தான் அதிகம். இன்னைக்கு அப்பா இயங்குனது வந்து பொது வெளியில் அதிகம் அறியப்படுது. தாத்தாவோட இயக்கம் தான் அதிகம். அதனுடைய எச்ச சொச்ச மாதிரி தான் இப்போ நாங்கள் அப்பா இயங்குனது, நான் இயங்குறது. தாத்தா வந்து எதுவும் எம்எல் இயக்கங்கள் அந்த மாதிரி இருந்தாரா? தாத்தா வந்து மார்க்சிஸ்டில் இருந்தார். ஓ, சரி. மார்க்சிஸ்டில் இருந்தார். இந்த எமர்ஜென்சிக்கு எதிரான போர் ஜெயபிரகாஷ் நாராயண் எடுத்தாருல்ல, அதில் வந்து தாத்தா தான் தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர். அவர் ஜேபி வந்து நேரடியாக வந்து நீ தான் பொறுப்பு எடுத்துக்கணும்னு சொல்லி 2 முறை தான் அவர் இங்கே வந்திருக்கிறாரா தமிழ்நாட்டுக்கு. அதில் ஒரு முறை இவரை பார்க்க வந்தது, வந்து பார்த்து அப்புறம் இவர் தான் அதை எடுத்து இது பண்ணியிருக்கிறாரு. தாத்தாவுக்கு அந்த மொழி உரையாடலாம் எப்படி? தாத்தா கிட்டத்தட்ட ஒரு 7-8 மொழி பேசுவார்னு சொல்கிறாங்க. தாத்தாவும் நான் வானவமலையும் தான் கம்யூனிஸ்ட் அரசியல் பொருளாதாரத்தை கல்கத்தா வரைக்கும் பாடம் நடத்தினவங்களா இருந்திருக்கிறாங்க. இங்கிருந்து கல்கத்தா வரைக்கும் எல்லா மாநிலங்கள்லையும் அரசியல் பொருளாதாரம் அதை நடத்தக்கூடியவங்களாம் அந்த வானவமலையும் தாத்தாவும் தான் இருந்திருக்கிறாங்க. அந்த வகையில் அவர் நாடு முழுசும் அறியப்பட்ட ஆள். ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு அரசியல் குடும்பத்தில் இருந்து தான் வர்றீங்க. ஆமாம். சரி சரி. அப்பா வந்து அப்பாவும் அதே திரும்ப அப்பா சிபிஐயில் இருந்தார். சிபிஐயில் இருந்தார். சிபிஐ தாத்தா சிபிஎம், அப்பா சிபிஐ. ஆமாம். தாத்தா சிபிஎம்லேருந்து ஜனதாவுக்கு போகிறாரு, ஜனதாவில் திரும்ப சிபிஎம்கே போயிடுறாரு. அடுத்ததான் இப்போ மீத்தேன் போராட்டம், இந்த நீட்ரோ அப்படி இப்படி எடுத்தாங்க இல்லையா, அந்த வேலைகளை வந்து அப்பா தான் முதல்ல எடுத்தார். அதில் ஒரு பிரபலமான ஒரு முகம் வேணும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் நம்மாழ்வார் இதில் வந்து ஈடுபடணுங்கிற அந்த விருப்பத்திலையும் நம்மாழ்வார் அப்பா தான் நிறுவன தலைவர். அதுக்கு பேரழிப்புக்கு எதிரான பேரியக்கத்துடைய நிறுவன தலைவர் அப்பா. நம்மாழ்வாரை கூட்டிகிட்டு வந்து அவர் தலைவர் ஆக்கினார். அப்புறம் இவர் செயலாளர் ஆகிக்கிட்டார். அதில் நம்மாழ்வார் சேர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கும்போதே அதுக்கு ஒரு கட்டத்துக்கு முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு அது. ஆனால் நம்மாழ்வார் இறந்து போயிடுறாரு. ஜனவரி 25 வந்து 2014 ஜனவரி 25 வந்து மொழிப்போர் தியாகிகள் நாள் இல்லையா அது. அந்த நாளில் நம்ம மன்னார்குடியில் 1 லட்சம் பேரை கூட்டுவோம் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லியிருந்தார். அதை நோக்கி தான் அவங்க பிரச்சாரம் போயிட்டு இருந்தாங்க. அதில் தான் டிசம்பர் 30 நம்மாழ்வார் இறக்குறாரு. ஆனாலும் அதில் தோண்டு போயிடாமல் அந்த வேலையை தொடர்ந்து அந்த பேரழிப்புக்கு எதிரான அந்த குழு தொடர்ந்து செஞ்சு கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேலே கூட்டினாங்க. அதை நம்ம வெள்ளையன்லாம் வந்திருந்தாங்க. அதில் முக்கியமாக அந்த இன்னைக்கு மீத்தேன் எதிர்ப்பு போராட்டம் வென்றிருக்கு அப்படின்னாக்க நிறைய பேரை நம்ம குறிப்பிடணும். அதில் நான் ரொம்ப ரசிக்கிற ஆளாக இருக்கிறாரு வெள்ளையன். ஒவ்வொரு ஈழப்போராட்டத்துல இருந்தே அவர் வந்து அவருடைய பங்களிப்பு வந்து தவிர்க்க முடியாது. அதனால தான் அதை வந்து திட்டமிட்டு அந்த அமைப்பை உடைச்சாங்க. ஆமாம், நிறைய பேர் சொல்ல விட்டுட்டேன்னு கூட இருக்கலாம். ஆனால் நான் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறது,
ஒரு கடையடைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமா. ஒரு கடைக்காரர், ஒரு வணிகர் எத்தனை முறை கடையடைப்பார்? ஆனால் அந்த போராட்டத்துக்காக எத்தனை முறை கடையடைப்பை கேட்டிருந்தோம்னாலும் அத்தனை முறையும் அவங்க கடையடைச்சாங்க. ஒவ்வொரு முறையும் பந்து அப்படின்னா எந்த முறையும் சலிக்காமல் இது நம்மளோடதுப்பா அப்படின்னு அதை புரிய வச்சு அந்த இயக்கமே, வணிகர் சங்கமே நம்மளோட வேலை செஞ்சுச்சு. ஏன்னா நீங்கள் என்ன போராட்டங்கள் நடந்தாலுமே கடையடைப்பு நடந்தால் மட்டும்தான் அது மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய போராட்டம். ஆமாம். மக்கள் என்ன பிரச்சனைன்னு அவன் திரும்பி கேட்குறது, ஏன் கடையெல்லாம் அடைச்சிருக்காங்க, கடல்லாம் இயங்கிட்டு இருந்தால் அவனுக்கு எந்த போராட்டமும் நடக்கல, வாழ்க்கை இயல்பாக சுமூகமாக நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம், மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்கானது. அது வந்து 50,000 பேருக்கு மேலே கூடி மன்னார்குடியில் நடந்த அந்த இது வந்து எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிச்சு. அதை ஒட்டி வந்த தேர்தலில் தான் அவங்க ஜெயலலிதா நாகப்பட்டினத்தில் அறிவிக்கும் போது மற்றதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் அறிவித்து முடித்தாங்கன்னு நினைக்கிறாங்க. இது வந்து ஒருங்கிணைந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக நாங்கள் அறிவிப்போம்னு சொல்லி தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க அவங்க. அதை ஒட்டியே அது வந்து ஒருங்கிணைந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக காவிரி டெல்டா அறிவிக்கப்பட்டுருச்சு. அந்த போராட்டம் வெற்றி. அது பழனிசாமி தான் அறிவிச்சார். அவர் ஆட்சியில் வந்து நடந்துச்சு. அவங்க இறந்து போய் இவங்க மாறி அந்த குழப்பமான ஆட்சியில், அந்த ஆட்சி காலத்தில் அது நடந்துச்சு. அது நல்ல முடிவு. அது நல்ல நெருக்கடிக்கு நடுவுலையும் பழனிசாமி செஞ்சார். நல்ல அறிவிப்பு. ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்தார், அது புரிஞ்சு செஞ்சாருன்னு நம்ம அதை பெருசாக வரவேற்கிறது. பெரிய மாற்றம் அது. இன்னைக்கு ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்கிறது வேற யாரும் இப்போ அவ்வளோ சீக்கிரம் உடைச்சிட முடியாத ஒன்று. ஐயா வைகோனுடைய பங்கு மிகப்பெரியது. அவர் தொடர்ந்து எல்லாத்துலேயுமே தோள் கொடுத்துக்கிட்டு நேரடி பங்கு எடுத்துக்கிட்டு இருந்தார். அண்ணன் சீமானும் வந்து உண்ணாவிரதம் மற்றதுலாம் பங்கெடுத்துக்கிட்டு இருந்தார். இதை விட ஒரு பெரிய, அது ஒரு தமிழ் தேசியத்தின் எழுச்சிக்கான அடையாளம். விவசாயிகள், நம்மாழ்வாருடைய வரவு, அது எல்லாமே சேர்ந்து ஒரு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு இளைஞர் படை வந்து விவசாயத்தை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இது. அது மாதிரி ஐயா மணியரசன் அவரும் அந்த இயக்கமும் தொடர்ந்து அதில் தோள் கொடுத்து தொடர்ந்து பயணித்தாங்க. அதில் எல்லாமே இதில் வந்து பெரிய வேலை ஒன்று நடந்துச்சு. ஒரு வேலையை திட்டமிடுறாங்க, இதை செய்யணும்னு. அதை இருந்து கேட்குறவங்களுக்கு அந்த திட்டமிடல் கூட்டத்தில் 3 பேர் தான் இருக்கிறாங்க. அப்பா இருக்கிறாரு, இன்னும் 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. என்ன நம்ம 3 பேர் உட்காந்துருக்கிறோம், நீங்கள் இவ்வளோ பெரிய வேலையை சொல்கிறீங்களே, இது சாத்தியமானு? அதெல்லாம் நடக்கும். 3 பேர் முடிவு பண்ணிட்டு எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. முடிவு பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. முடிவு என்னென்னா, மரக்காணத்துலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் 600 கிலோமீட்டருக்கு மனித சங்கிலி ஏற்பாடு பண்ணுறது. இந்த பகுதியை வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கணும் அப்படின்னு. காலம் இருக்கிற காலம் 60 நாள். 60 நாள் இதை நடத்தணும். அப்படியே மெதுவாக ஆள் சேர்ந்து எப்படியோ இவங்களுக்கு எந்த ரோட்டில் போகலாம் தெரியாது. திட்டமிடும்போது இது செய்யணும், இது செஞ்சால் ஒரு மாற்றம் வரும்னு விரும்புகிறாங்க. அப்போ எல்லா கட்சிகளையும் சந்திக்கிறாங்க. பிஜேபியும் அதிமுகவும் தவிர, அன்னைக்கு அவங்க ஆளுங்கட்சி, அவங்கள தவிர மிச்ச எல்லா கட்சிகளும் முழு ஆதரவு கொடுக்குறாங்க. அதில் சுவாரஸ்யம் என்னன்னா, அப்போ திமுக வந்து எதிரணி வரிசையில் இருக்காங்க. எதிரர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்லது நடக்க வேணும்னா, அவர்கள் தப்பித்தவரை கூட அந்த நாற்காலியில் உட்கார வச்சுட்டோம்னா அவர்கள் எதையெல்லாம் எதிர்த்தாங்களோ அதையெல்லாம் ஆதரிக்கிற நிலைக்கு போயிடுவாங்க. அதில் வந்து ஸ்டாலின் வந்து கட்சிக்கு உத்தரவு போட்டார். அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மாவட்ட செயலாளர்களும் அதுக்கு கீழே இருக்கிறவங்களும் எம்பி எம்எல்ஏக்கள் முன்னாடி இப்போ இருக்கிறவங்க எல்லாரும் நேரடியாக இந்த மனித சங்கிலியில் பங்கெடுக்கணும்னாங்க. எல்லா கட்சிக்காரங்களும் அவங்களுக்குன்னு ஒரு இடத்த பிரிச்சுக்கிட்டாங்க. இதுவும் இடைவெளி இல்லாத உலகில் மிக நீண்ட முதல் மனித சங்கிலி தான் அந்த 600 கிலோமீட்டர். அதுக்கப்புறமா கர்நாடகாவில் நடத்தியிருக்காங்க உங்களுக்கு. அந்த மனித சங்கிலி வந்து இந்த பகுதி பாதுகாக்கப்பட்ட பகுதி அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அவன் திரும்ப என்ன சொல்கிறான், காவிரியினுடைய முதல் பாசன பகுதி வந்து ராமநாதபுரம்னு சொல்கிறான். அங்கேருந்து தான் அங்கே மாறி இது 6வது பாதைங்கிறான். காவிரிக்கு வந்து கொள்ளிடம் போகிறது 6வது பாதைங்கிறான். அப்போ காவிரி எங்கெல்லாம் பாஞ்சிச்சு அங்கெல்லாம் இந்த நிலத்தில் வந்து எரிபொருள் இருக்குது அப்படின்னு அதை தேடி வேட்டையாடுறதுக்காக இது பண்ணுறான். இப்போ அங்கே வேட்டையை தொடங்குவோம் அப்படிங்கிறதுனால அந்த மக்களுக்கும் அது கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுனால ராமநாதபுரம் வரைக்கும் நீட்டினாங்க. அதுவும் வெற்றி. அதில் இன்னொரு முக்கியமான வேலை வந்து, நான் ரொம்ப சின்ன பிள்ளை, பட்டுக்கோட்டை கூட்டுக்குடிநீர் திட்டம்னு தான் ஒரு கூட்டுக்குடிநீர் திட்டத்தை வந்து கொண்டு வர்றாங்க. அது அநேகமாக எம்ஜிஆர் ஆட்சின்னு நினைக்கிறேன், சரியாக உறுதியாக தெரியல. அப்போ வந்து கம்யூனிஸ்ட் வந்து கூட்டணி கட்சி. அப்போ கட்சி வந்து இதை நேரடியாக சிபிஐ வந்து இதை நேரடியாக ஆதரிக்குது. அப்போ சிபிஐயில் தான் இருக்கிறாரு. ஆனால் கட்சிக்கு எதிராக இந்த திட்டம் வந்து சரியான திட்டம் இல்லை அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, மனுஷனுக்கு நீ கம்யூனிசம் பேசுகிற, பக்கத்தூரில் இருக்கவனுக்கு குடிக்க தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறேன்னா நீ எப்படி ஒரு கம்யூனிஸ்டாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கேருந்து தண்ணி கொடுக்கும், அங்கே இருக்கிறவங்களுக்கு தண்ணி வேணும், ஆனால் இங்கேருந்து தண்ணி எடுத்திங்கன்னா இன்னும் சில 10 ஆண்டுகளில் இது பாலைவனம் ஆகிடும்.
அப்போ இந்த திட்டம் சரியான திட்டம் கிடையாது. எங்கே எடுத்தீங்கன்னா நீர் வத்தாமல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குமோ அங்கேருந்து தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு போரே அந்த கட்சிக்குள்ளே ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது. அப்போ அதை ஒட்டி அன்னைக்கு ஐயா நல்லகண்ணு தான் மாநில செயலாளர். அவர் தலைமையில் திருத்துறைப்பூண்டியில் வந்து ஆலோசனை கூட்டம் வைக்கிறாங்க கட்சி சார்பாக. அதில் வந்து 12 மணிக்கு எழுந்திரிச்சாராம். அப்போ பேப்பரை எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியில் எழுந்திரிச்சிட்டான், இனிமேல் நம்மளை சாப்பிட வேண மாட்டான்னு சொன்னாராம். அது மாதிரி 3 மணிக்கு தான் அந்த வாதம் முடிஞ்சிருக்கு. வாதம் முடியும் போது கட்சி முடிவு பண்ணிடுச்சு, இது கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம்னு சொல்லி பட்டுக்கோட்டை கூட்டு குடிநீர் திட்டத்தை கைவிட்டு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டமாக அதை மாற்றி ஏற்றுக்கிட்டாங்க. இப்படி வரலாற்று சொல்லும்படியான வேலைகள் தாத்தா காலத்தில் தொடங்கி அப்பா வரைக்குமே இருக்குது. ஒரு இடதுசாரி குடும்பத்தை சார்ந்தவர் நீங்கள். ஆமாம். நீங்கள் வந்து எங்கே படிச்சீங்க? நான் 6ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ளூரில் எங்கள் கிராமத்துலேயே படித்தேன். அரசு பள்ளியா? அரசு பள்ளி 5ஆம் வகுப்பு வரைக்கும். 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பட்டுக்கோட்டையில் இருக்கிற அரசு பள்ளியில் படித்தேன். அது முதலாக தோழர் நல்லகண்ணு எங்கள் ஊரில் ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தார். அப்போ அவர் சொல்ல போய் தான் நிறைய பேருக்கு தெரியும். அது உப்பு சத்தியாகிரகம் போனாங்க இல்லையா, அப்போ வந்து வெள்ளையர்கள் சொல்லிட்டாங்களா, யாராவது அந்த சத்தியாகிரகம் போகிறவங்களுக்கு குடிக்க தண்ணியோ உணவோ இல்லை இருக்க இடமோ நிழலோ கொடுத்தீங்கன்னாக்க அவங்கள அரச துரோகியாக நினச்சி அவங்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும்னு சொன்னாங்களாம். ஆனால் 2 கிராமம் வந்து அதை வேறு விதமாக கையாண்டிருக்காங்க. ஒன்று வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற ஆம்பலாப்பட்ட ஒரு ஊர், 2வது நம்ம ஊர் அத்திவெட்டி. இவங்க பயணத்துக்கு வர்றவங்களுக்கு தேவையான தண்ணியை குடுவையிலையும் அதில் இதுலேயுமா கட்டி மரத்தில் தொங்க விட்டுருக்காங்க. அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு இன்னும் 2-3 நாள் சாப்பிட்றதுக்கு தேவையான கட்டுசோறுலாம் கட்டி அவங்களுக்கு மரத்தில் வச்சுட்டு அந்த இடத்த அவங்களுக்கு குறித்து காட்டிட்டு அது வழியாக போகும்போது அவங்க உணவு சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு உண்டான கையில் கொடுத்தா தண்ணி அரெஸ்ட் பண்ணுவேன். ஆனால் மக்கள் என்ன பண்ணியிருந்திருக்காங்க, அந்த நேரம் கிணத்துல கிடந்த வாளியை கூட எடுத்து மறைச்சி வச்சாங்களாம். அதில் குடித்தா நம்மளை கைது பண்ணிடுவானோ பிடிச்சிடுவானோ அப்படின்னு சொல்லி கிணத்து வழியை கூட எடுத்து வச்சுருந்தாங்க. அந்த நேரத்தில் இவங்க வழி அந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி தொடர்ந்து ஒரு நீண்ட போராட்டம். ஊரில் ஒருத்தர் நிறைய எங்கள் ஊரில் தான் சுதந்திர போராட்ட தியாகிகள் சுபாஷ் சந்திர போஸ் கூட போனாலுங்க 200 பேர். 200 பேர் போனாங்க. அதில் நிறைய பேர் சொல்லும்படியான ஆட்கள் தான். அத்திவெட்டியிலேருந்து மட்டும் ஒரு பஞ்சாயத்துலேருந்து மட்டும். இப்போ 6000 பேர் இருக்கிற ஊர். இப்போ அதுக்கப்புறம் வளர்ந்தது தானே. எப்படி அப்போ இருந்த எண்ணிக்கையிலேயே அது வந்து 200 பேர்னா வீட்டுக்கு ஒரு ஆள் இருந்திருக்கிறாங்க. அதில் ஒருத்தருடைய வேலையை வந்து எப்போவுமே மெய் சிலிர்க்கு மாதிரி சொல்லுவாங்க. அவரை ஊருக்குள்ளே காந்தின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் பேர் பெரிய தம்பி மழவர். காந்தின்னு ஏன் சொன்னாங்கன்னா, அவர் இந்த பெரிய தம்பி மழவர் என்ன பண்ணுவாரோ, ஒரு பெரிய தம்பி மழவராயர் அந்த மழுவை இயக்கி மழுங்கிற ஆயுதத்தை இயக்கி அந்த வம்சத்தில் வர்றவங்க. அதனால மழவராயிருப்பாங்க. அவர் ஒரு கோரிக்கை வைப்பார் அரசாங்கத்துக்கு. அந்த கோரிக்கையை அரசாங்கம் ஏற்றுக்கலைன்னாக்க இல்லை ஏற்றுக்கணும்னு வலியுறுத்தி அவருடைய ஒரு விரலை வெட்டிக்குவார். ஐயோ, இப்படி வெட்டிக்கிறார் ஒருத்தர், இந்தியாவில் ஒருத்தர் இப்படி ஒன்று பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு காந்தி ஜீவாவை பார்க்க வந்தார்ல, அப்போ இவரை நேரில் வர சொல்லி சந்திச்சு நீங்கள் இப்படி பண்ணிக்க கூடாது அப்படின்னு காந்தி கேட்டுக்கிட்டாரா அவர்கிட்ட. அதனால உங்க ஊர் வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்ட கொந்தளிப்பான ஊர் தான். தோழர் நல்லகண்ணு அவரை சந்திச்சு நம்ம போராடுவோம், ஆனால் உறுப்புகளை இப்படி நாம் இழக்க வேண்டாம், அவன் வேணா அடிச்சு உடைக்கட்டும், அவன் வேணா வெட்டட்டும், நம்மளா வெட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவரும் கேட்டிருந்தார். அதை வரும்போது அங்கே நினைவுபடுத்தும். அவனும் அடிச்சு உடைக்க கூடாது, அவங்களதான் நம்ம உடைக்கணும், அதானே சரி இருக்க முடியும். ஆமாம், அது மாதிரி அந்த ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிற ஊர். இருந்தாலும் இன்னைக்கு அந்த வேகமெல்லாம் இன்னைக்கு வேறு மாதிரி தேவைகள் மாறி போகும்போது ஊரில் இருக்கிற அந்த பழக்கங்கள்லாம் கொஞ்சம் மாறும்போது என்னை தூரமாக்கணும்னு நினச்சார் ஊரில் இருந்து. அதனால கொண்டு போய் கோயம்புத்தூரில் விட்டார். கோயம்புத்தூர் வந்து கம்யூனிஸ்ட் பின்னணியில் இருக்குது, அதனால இன்னும் நீ கூடுதலாக தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படிங்கிற காரணத்தையும் சொல்லி கொண்டு போய் அங்கே விட்டார். உங்களை கம்யூனிஸ்டத்துலேருந்து விலக்கினாரா இல்லை கம்யூனிஸ்டத்துக்குள்ளே கொண்டு போய் விடணும்னு நினச்சதுனால கொண்டு கோயம்புத்தூரில் விட்டார். அங்கே போய் நான் எஸ்எஃப்ஐயோட தான் இயங்கினேன். இவங்க சிபிஐயில் இருந்தாலும் அங்கே போய் நான் சிபிஎம்முடைய மாணவர்களில் தான் இயங்கினேன். அதுலேயும் கல்லூரிக்குள்ள சின்ன சின்ன எதிர்ப்புகள் பெரிய எதிர்ப்புகள்லாம் வந்துச்சுது. என்ன படிச்சீங்க? பிபிஎம். அது நீங்கள் எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க? அக்கு பஞ்சர் அப்படிங்கிற உலகத்துக்குள்ளே எப்படி வந்தீங்க? அக்கு பஞ்சருங்கிற உலகம் வந்து விபத்தானது தான் எனக்கு. நான் திட்டமிட்டு வரல. வேற என்ன வேற வேலை? நான் இயற்கை வேளாண்மையிலேயே தான் இருக்கணும். நம்மளால் வந்தோடனே கல்லூரி முடிச்சு போனோடனே நான் இயற்கை வேளாண்மையில் இருக்கணும்னு நினச்சது. அப்பா கொண்டு போய் நீ நம்மளாருக்கு உதவியாயிரு, நீ வீட்டுக்கெல்லாம் வேண்டாங்கிற மாதிரி என்ன கொண்டு போய் அவர்கிட்ட விட்டுட்டு இவனை நீங்களே வச்சுக்கோங்க, உங்கள் காலம் வரைக்கும். நீங்கள் எத்தனை பேர் பிள்ளைங்க? நானும் தம்பியும். நீங்களே வச்சுக்கோங்கன்னு அவர்கிட்ட என்னை தானம் விட்டுட்டு வந்துட்டார். அவரும் சரியா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவரும் எடுத்துக்கிட்டாரு. 10 ஆண்டு அவர் இறக்குற வரைக்கும்
அவரோட இருந்தோம். அதில் சுனாமி கால வேலை ஒன்று, திருச்சி கார்பரேஷனில் இந்த குப்பை மேலாண்மை ஒன்று பண்ணணும். அது வந்து இந்தியாவின் முதல் மாதிரியாக மாறுனுச்சு. நம்மளுடைய வழிகாட்டுதலில் பண்ணது அது. குப்பை மேலாண்மை எப்படி பண்ணணுங்கிறதுக்கு வெற்றிகரமானதுன்னு சொல்லி இது மாறுனுச்சு. சுனாமி வேலை கூட நம்மளோட தலைமையில் நடந்தது இல்லையா? அது உலக நாடுகளை பார்த்து கற்றுக்கிட்டு போய் செய்கிற அளவுக்கும் நம்ம அணியினர் போய் வெளிநாடுகளை சொல்லி கொடுத்து மாற்றக்கூடிய வகையிலையும் அந்த நுட்பம், நம்மளுடைய மரபு நுட்பம் அப்படி இருந்துச்சு. அப்புறம் தான் மூணாவது தான் வானகத்தை நம்ம உருவாக்குனது. வானகத்தை உருவாக்கும் போது வானகத்தினுடைய நோக்கங்கிறது இயற்கை வெளி வேளாண்மை, மரபு மருத்துவங்களை மீட்டெடுக்கணும். நம்ம வந்து கல்வி, இன்றைக்கி வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடிய கல்வியாக இருக்கணும். அது இந்த சோத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. ஒரு சோத்துக்குள்ளே இருக்கிறது கல்வியாக இருக்க முடியாது. அது படிப்பாக இருக்கலாம், இல்லை எழுத்தறிவாக இருக்கலாம். கல்வி அறிவாக இருக்க முடியாது. கல்வி அப்படிங்கிறது வந்து உள்ளுக்குள்ளேருந்து வெளிப்படுத்துறதுன்னு வள்ளுவர் சொல்கிறார். கற்றனைத்து ஊரும் அறிவுங்கிறார். அப்போ வந்து செவத்துக்குள்ளே ஊறாது, அது பல இடத்துல புழங்கி வரணும். அப்படி இருக்கணும் நம்ம கல்வின்னாங்க. அதில் இந்த ரெண்டாவதாக இருக்கிறது மரபொழி மருத்துவங்கள். அதை வந்து நம்மாழ்வாரை வந்து நான் 2005 சந்திக்கிறேன். அவருடைய என்னை கொண்டு போய் விட்டுறது. 2002 சந்திக்கிறேன், பழகிறேன். ஆனால் கல்லூரியில் இருக்கேன். அவருக்குன்னு என்னை விட்டுட்டாங்க. விட்டது வந்து 2005 விட்றாங்க. அப்போ 2006 வாக்கில் என்கிட்ட சொல்கிறார் அவர், ஐயா நம்ம இயற்கை வேளாண்மையில் மட்டும் வேலை செஞ்சு பத்தாது, அது ஒரு பகுதி, அது ஒரு பகுதி மக்களை விடுவிக்கும். ஆனால் மருத்துவமனையில் போய் மணிக்கணக்காக காத்து கிடக்குறாங்க, வருஷக்கணக்கில் காத்து கிடக்குறாங்க, சொத்தை விற்றுட்டு போய் அங்கே கொண்டு போய் அழிக்கிறாங்க, கடைசியாக பணத்தை தூக்கிட்டு திரும்பி வர்றாங்க. இந்த ஒரு அவல நிலை நம்ம மக்களுக்கு வேண்டாம். நம்ம மரபு மருத்துவம் எத்தனையோ குவிஞ்சு கிடக்கு, இதில் ஹோமியோபதி வேறு இருக்குது. இதில் எதையோ ஒன்று நம்ம கையில் எடுத்துக்கிட்டு சிறப்பாக வேலை செஞ்சோம்னாக்க நம்ம மக்களை நோயிலேருந்து விடுதலை பண்ண முடியும். இதை விடுதலை பண்ணுறது மட்டும் இல்லை, இதை எப்படி இயற்கை வேளாண்மை எல்லாருக்கும் பயிற்றுவிக்கிறோமோ அது மாதிரி இந்த மருத்துவத்தையும் பயிற்றுவிச்சு மருத்துவத்தை நம்மளை தான் மாற்றிக்கிறணும். மருத்துவத்தை வெளியிலேருந்து கொடுக்குறவனா இருக்கக்கூட நம்மளை தான் மாற்றிக்கிறணும்னாரு. அன்னைக்கு அக்குபஞ்சர் கிடையாது எங்கள் கையில். சரி, அன்னைக்கு எளிமையானதுன்னு சொல்லும்போது சித்த மருத்துவர்கிட்ட கொண்டு அறிமுகப்படுத்தும் போது அவர் சொல்கிறாரு, தம்பி என்கிட்ட ஒரு 12 வருஷம் விட்டுருங்க அப்படின்னாரு. நான் சொல்லிட்டேன், 12 வருஷம்லாம் ஒரு வைத்தியத்தை கற்றுக்கிறதுக்காக என் காலத்தை நான் விரயம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் ஒரு மாதிரி கும்பிட்டு விலகிட்டேன். அதில் அம்மாவுக்கு வருத்தம், என்ன அப்படி போக மாட்டேங்கிறான்னு. இல்லைங்க, இப்போ அது செட் ஆகாது, பின்னால் பார்ப்போம்னு நான் அவர்கிட்ட மருத்துவ விஷயங்களில் 1-2 இது ஒன்று. அப்போது நம்மளுடைய நண்பர் வந்து வெள்ளைச்சாமின்னு திண்டுக்கல்ல இருக்கிறார், ஹோமியோபதி மருத்துவர். அவர் நிறையா ஹோமியோபதி மருத்துவர்களை உருவாக்கியிருக்காரு. அவர்கிட்ட வந்தவங்க நிறையா, அவங்க தான் அந்த ஹானிமன் சொன்னபடியே பயிற்சி பண்ணக்கூடியவன்னு சொல்லுவாங்க ஹோமியோபதி பண்ணுறவங்க. அவர்கிட்ட ஓராண்டு படிச்சுக்கோங்க அப்படின்னாங்க. ஒரு வகுப்பு உட்காந்து பார்த்தா அது நிறைய மூளை வேலை செய்கிறதா இருக்கு. எனக்கு நிறைய மூளை வேலை செய்கிறது நமக்கு ஒத்து வரல. அவ்வளோ பகுப்பெல்லாம் பண்ணி பார்க்குறதுக்கு ஒத்து வரல. அதுவும் வேண்டான்ட்டு அப்படியே உலட்டலாகவே அப்படியே விட்டுட்டேன். எனக்கு நேராகவே மறுக்க முடியலை. நம்மளாட்ட ஓயாமல் ஒரே விஷயத்தை மறுக்கிறதுங்கிறது மன ரீதியாக ஒரு மாதிரியான சங்கடம் இருந்துச்சு. அப்படியே உலட்டாலாகவே அதை வச்சுருந்தேன். மற்ற ஆட்களை அனுப்புறது நான் அப்படி இப்படிமா இருக்கிறதாவே வச்சுருந்தேன். நாங்கள் வானகம் தொடங்கி 1 வருஷம் ஆச்சு. 2008 பதிவு பண்ணுறோம், 2009 வேலை செய்கிறோம். எல்லோரும் கேட்குறாங்க, நம்மாழ்வார் தப்பாக ஒரு முடிவை பண்ணிட்டாரு. இப்படி ஒரு கரட்டு காட்ட போய் ஒன்றுக்குமே ஆகாத, தண்ணி இல்லாத, மக்களால் எல்லாம் கைவிடப்பட்ட ஒரு நிலத்தை போய் தேர்வு பண்ணிட்டாரு, தப்பாக முடிவு பண்ணிட்டாரு, வாழ்க்கையை வீணடிக்க போகிறாரு, நம்மளோட பயணம் நின்று போச்சு அப்படிலாம் பேசுகிறாங்கன்னு வானகம் தேர்வு செஞ்சப்போ, இடத்த தேர்வு செஞ்சதுக்கு அப்படின்னு சொல்கிறது அவருக்கு அதுக்கும் வருது. அந்த 1 வருஷத்தில் நாங்கள் கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கோம், அதில் வெளிப்பாடு வந்திருக்கு. அப்போ சொன்னார், எங்கள்ஸு நம்ம 1 வருஷம் வேலை செஞ்சுருக்குறோம், இது இப்படியே நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கு நல்லா இருக்காது, நம்மளால் தப்பாக முடிவு பண்ணிட்டு தான் நண்பர்கள் சொல்கிறாங்க, அவங்களெல்லாம் வர சொல்லி காட்டணும், சும்மா வர சொல்லி காட்ட வேண்டாம், ஒரு 5 நாள் ஒரு 50 விழாவை ஏற்பாடு பண்ணுங்க, அதை ஒவ்வொரு நாளும் தலைப்பை ஒதுக்கி யார் யாரை வர வைக்கணும்னாங்கிறத நம்ம பேசுவோம், அவங்களெல்லாம் வர வைங்க, 5 நாள் இங்கே திருவிழா நடத்துவோம் அப்படின்னா. அது மாதிரி ஒரு 5 நாள் திருவிழா நடத்தணும். அதில் ஒரு நாள் தலைப்பு வந்து மரபு மருத்துவம். அந்த மரபு மருத்துவத்தில் தான் நம்ம உமர் ஃபரூக் வந்து பேசினார். அவருடைய சிறு உரை வந்து எனக்கு இந்த மருத்துவத்தை கற்றுக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருந்துச்சு. அப்போ தான் அந்த மருத்துவத்தை கற்றுக்கலான்னு நான் முடிவு பண்ணேன். அப்போதான் அறிமுகமாகுது உங்களுக்கு? அப்போ தான் எனக்கு அக்குபஞ்சரே அறிமுகமாகுது, கற்றுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அப்போ போய் ஒரு 5 நாள் படிக்கிறோம், நானும் என்னுடைய மனைவி. அப்போ தான் எங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்குது. 2 பேருமா போய் படிக்கிறோம். எங்களுக்கு முழுசாகவே இந்த உடம்பை பற்றி, மருத்துவத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நிறைவு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நம்மளால் கூட சேர்ந்து இயற்கை மருத்துவம் செய்கிறோம், மற்றவங்களுக்கு செய்கிறோம், பழகிறோம், அதை பற்றி பேசுகிறோம், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், எல்லாம் செய்கிறோம்.
ஆனால் இதில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் தெரியுது. தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அன்றைக்கி போய் நம்மளாட்ட சொல்கிறேன், ஒரு வட்டம் உட்காந்துருக்கோம். அந்த 50 விழா முடிஞ்சு நாங்கள் பேசுகிறோம், ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம். அதை ஒரு 100 பேர் உட்காந்து ரிவ்யூ பண்ணுறோம். அதில் நான் என்னோட டர்ன் வரும்போது சொல்கிறேன், ஐயா நான் மருத்துவம் படிக்கிறதா இருக்கேன் அப்படின்னு. நம்மக்கிட்டே ஒரு 6-5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயம் தானே, இப்போ சந்தோஷப்படுவார் அப்படின்னு நான் மருத்துவம் படிக்கிறது முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னேன். பாரியா இவர் காலங்கட்ட காலத்தில் போய் ஒரு முடிவு சொல்கிறாரு, இப்போ வேறு வேலை இருக்குது அதனால இப்போ இதுக்கு போகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் நான் போயிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு அவர் வேற ஒரு வேலை ஏற்பாடு பண்ணிட்டாரு. நான் போயிட்டு திரும்பி நான் வர்றதுக்குள்ளார இங்கே 100 பேரை பிடிச்சி உட்கார வச்சிருக்கிறாரு. நம்மளால வைத்தியம் படிச்சுட்டு வர்றான், நீங்களாம் வைத்தியம் பண்ணிட்டு தான் போகிறது 5 நாளைக்குள்ள ஆளுங்களை உட்கார வச்சிருக்கிறாரு. எனக்கு யாரை போய் பார்ப்போம் எங்கே பார்ப்போம்னு தெரியாமல் இங்கே வந்து ஒரு கூட்டம் உட்காந்துருக்கு. அதை ஃபோன் பண்ணி கேட்குறேன், ஐயா பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற. வந்துடுறியா சீக்கிரம், அது எங்கேயும் தேங்காதையா, வந்துடுறியா ஆளுங்க காத்திருக்காங்க அப்படின்ட்டு வச்சுட்டு ஆளுங்களை 2 மணி நேரத்துக்கு மேலே காத்திருக்க வச்சிருக்கிறாரு. வந்து சிகிச்சை பண்ணால் படிச்சு முடிச்சோடனே எங்க பயிற்சி மருத்துவத்துக்கு உடனே ஆளு கிடைச்சிருச்சு. நம்ம ஒரு விஷயத்த தியரியா கேட்டிருக்கிறோம், நமக்கு நம்பிக்கை. எனக்கு வந்து அந்த வகுப்புல உட்காந்து கேட்கும்போது நிறைய முரண். எனக்கு அது தடுப்பூசி வேண்டாங்கிறாங்க. நான் வந்து கம்யூனிசத்தின் அடிப்படையில், அறிவியலின் அறிவியல் சிந்தனை தான் அந்த இதில் எல்லாத்தையும் ரஷ்யாவை ஃபாலோ பண்ணுற அளவே பழக்கி வச்சிருக்கிறாங்க இங்கே இருக்கிறதுல. அப்படி பழகி வந்த அந்த மண்டை வந்து தடுப்பூசிக்கு எதிராக சொல்றதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன்டுச்சு. அப்புறம் மருந்து இல்லாமல் இது குணமாகும், 5 போதும் அது இதுன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஏற்புடையதாக இல்லை. அந்த வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே கேட்டாங்க என்கிட்ட, அங்கே பாடம் நடத்தினவங்களில் போஸ் முகமது மீரா, அவர் கேட்டார் என்ன பண்ண போறீங்கன்னாரு. இது போய் எல்லாரையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு. சொன்னால் தோத்துருவீங்க அப்படின்னு. என்ன இவரே சொல்லி கொடுத்துட்டு இவரே இப்படி சொல்கிறாருன்னு நினச்சேன். இதை போய் செய்யுங்க அப்படின்னாரு. நம்ம போய் யாருக்கு செய்ய போகிறோம் அப்படின்ட்டு நம்பிக்கை இல்லாமல் திரும்பினேன். இங்கே வந்து இந்த ஆளுங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்க திரும்பி வந்து அந்த 1 வார காலத்துக்குள்ளே சொன்னது விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எனக்கு அச்சமூட்டக்கூடியதாக இருந்துச்சு. ஆச்சரியப்படலை. நான் ஒன்றுமே நடக்காது, எதுவுமே இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வெறும் தொடுதல் எப்படி இதை பண்ணும் அப்படின்னு நினச்சிருந்தாலுக்கு மாற்றம் இருக்குன்னு எல்லாரும் சொல்லும்போது எனக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்திருச்சு. அந்த பயத்தில் இருந்து தான் அப்புறமா நான் மெதுவாக ஒடுங்கி அதை மெதுவாக பழக ஆரம்பித்து செய்கிறேன். ஒரு கட்டத்தில் திரும்ப வந்து இப்போ சிகிச்சை கொடுக்குற எல்லாரும் குணமாயிடுவாங்க பொழைச்சிக்குவாங்கன்னு இல்லை இல்லையா, ஒருத்தர் இறந்து போகிறாரு. இறந்து போனவுடனே எனக்கு பயம், ஐயோ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம், நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு எனக்கு மனசில் பயம் ரொம்ப ஒரு கொலை நடுக்கமாக இருக்குது எனக்கு. நான் நம்மளால் போய் சந்தித்து சொல்கிறேன், ஐயா என்னை விட்டுடுங்க, நான் வேளாண்மை மட்டுமே பண்ணிக்கிறேன், எனக்கு மருத்துவம் வேண்டாம் அப்படிங்கிறேன். அவர் எப்பவுமே வேறு மாதிரி தான் எல்லாத்தையும் கையாளுவார். அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு பாருங்க, சரியா உங்கள் முடிவுபடி செய்யுங்க, ஆனால் நீங்கள் ஒரு ஆளை கொண்டுட்டு தான் நான் நம்பிக்கிறேன். இல்லை நீங்கள் நிறைய பேருக்கு சிகிச்சை கொடுத்து அதில் குணமான செய்தி வேறு வாயு வழியாக என் காதுக்கு வந்துச்சுன்னா அவர் சிகிச்சை பலனின்றி செத்து போனார் நான் நம்புகிறேன் அப்படின்னாரு. இது நமக்கு வைக்கிற எவ்வளோ பெரிய அழுத்தமான ஒரு இது. நம்ம ஒருத்தரை வந்து நான் நம்மாழ்வாரை எப்படி பார்க்குறேன்னா, நான் சேக்குவாரா காலத்துலேயோ கார்ல் மார்க்ஸ் காலத்துலேயோ அவங்க வாழ முடியாமல் போய் அவங்களையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு ஆள் கூட நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருத்தர் நமக்கு இப்படி ஒரு செய்தியை சொல்லும்போது எனக்கு திரும்ப ஒன்றும் பண்ண முடியாது. என்ன நடந்தாலும் நடக்கட்டும், நம்ம திரும்ப ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் திரும்ப பண்ண ஆரம்பிக்கிறேன். நிறைய மக்கள் கூடுறவங்களாம் எல்லாரும் குணமாகுதுங்கிறாங்க. இது ஆர்வமாக கேட்பார். ஒவ்வொரு நாள் இரவும் ஃபோன் பண்ணி இன்னைக்கு எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் சரியாச்சுன்னு சொன்னாங்க, புதுசாக எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு அவ்வளோ ஆர்வம் இருந்துச்சு. இப்போ நம்மாழ்வார் செய்த பணியை தொடர்ந்து செய்வார்னு நம்மாழ்வார் அறிவித்தார். வானகத்தில் வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்க பணியை வந்து எனக்கு பின்னால் ஏங்கல்ஸ் தொடருவான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதனால் எனக்கு பின்னால்னு நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அது நான் ஏங்கல்ஸ்ன்னு கை காட்டுறேன்னு சொன்னார். எனக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருந்துச்சு. நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதுக்கு தகுதியாக இருப்போம்னு தெரியலையே, நம்மளை இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு. அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூடுதலான பயம், கூடுதலான பொறுப்பு வந்துருச்சுங்கிறத விட எனக்கு பயம் வந்துருச்சு. பயமாக தான் அதை பார்த்தேன். ஐயோ நம்ம குருவி தலைமையில் பணங்கா வச்ச மாதிரி சொல்லுவாங்களா, அப்படி எதுவும் வச்சுட்டு வரோம் அப்படிலாம் நினச்சேன். ஆனால் இயல்பில் அது வந்து நம்மளை சுகமாக கூட்டிகிட்டு போகுது. இயற்கை வேளாண்மைங்கிறது அவர் காலத்திலேயே அவர் நிறைவடைகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் பலரும் பேசக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்து தேர்தல் அறிக்கையிலையும் நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஒன்று செய்கிறோம்னு சொல்லி அவங்க செய்ய வேண்டிய கட்டத்துக்கு அவர் கட்டத்திலே வந்துருச்சு. அந்த வண்டியை இழுத்து கொண்டாந்து வச்சுட்டார். அவர் வந்து 2011 மருத்துவத்துக்குள்ளே முனைப்பு காட்டி இறங்கிட்டார். அவர் மருத்துவம் பண்ண ஆரம்பித்தார். அதை ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்தார். அதனுடைய தொடர் பணியாக தான் நம்ம அக்குபஞ்சரை இப்போ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எளிமையாக இருக்குது. இப்போ நம்ம நாட்டு மருத்துவம் இல்லை, இது எளிமையாக இருக்குது, மருந்து தேவைப்படல, புரிஞ்சுக்கிறதுல கஷ்டம் இல்லை. இன்னொருத்தருக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்னா இப்போ ஒரு 4-5 நாளில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அவ்வளோ எளிமையாக இருக்கிறதுனால இது பலருக்கு இதை பரப்புகிறோம், சொல்லிக் கொடுக்குறோம், செய்கிறோம். அந்த வகையில் நம்மாழ்வார் அடுத்ததாக நினச்சிருந்த
மரபு மருத்துவம் அப்படிங்கிற அந்த பணியை ஏன் இப்போ நம்மளோட ஐயா வந்து சித்த மருத்துவம் அதை நோக்கி தானே நம்மளுடைய மரபு என்ன அப்படிதான் தள்ளினாரு. ஆனால் அக்குபஞ்சர் நம்மளுடைய வாழ்வியலோட தொடர்புடையதா? வாழ்வியலோட தொடர்புடையது, தமிழர்களுக்கும் அக்குபஞ்சருக்கும் மனிதர்களுக்கு தொடர்புடையது. ம். நம்ம நாட்டில் பிறக்காத மருத்துவம், ஓ, நம்ம நாட்டு மருத்துவம் கிடையாது. ஆனா இங்க ஏற்கனவே வர்மம்ங்கிற வர்மம் இருக்குது. வேற வேலையில வேற விதத்துல வேலை செய்யுது. அக்குபஞ்சர் வேற விதத்துல வேலை செய்யுது. அந்த வர்மத்துக்கும் அக்குபஞ்சருக்கும் தொடர்பு இல்லைங்கிறீங்க. தொடர்பு இல்லை. ஓ. இந்த அக்குபஞ்சரியை டாக்டர் ஃபசுல் ரஹ்மான், சித்திக் ஜமாலும் ரொம்ப எளிமைப்படுத்திட்டாங்க அவங்க. ம். ஏற்கனவே இருக்கிற அந்த பல புள்ளியில் நீடில் பண்ணுறது, ஊசியை குத்துறது, பல விதமாக அதை கையாளுறதுங்கிறதெல்லாம் அவங்க எளிமைப்படுத்தி இன்னும் கூறுபடுத்திட்டாங்க. ஓ. அது ஒரு மாதிரியான மழுங்கி போகும்போது தான் பல இடத்துல ஒரு குறி தெரியாமல் பல இடத்துல எல்லாம் இங்கெல்லாம் அங்கே அடிச்சு இங்கே அடிச்சு இங்கே அடிச்சு அவனை விழுந்துருங்கிற மாதிரி ம். பல புள்ளி போட்டுக்கிட்டதை விட்டு இதுதான் என் காம்பு, அந்த காம்பில் அடித்தா மாங்காய் விழுந்துருங்கிற மாதிரி ஓ. அந்த ஒரு புள்ளியை துல்லியமாக்குனாங்க. அந்த முறையை எப்படி போய் அணுகி அந்த நோயை கண்டுபிடிக்கிறதுங்கிற அந்த துல்லியத்தை நோக்கி நகர்த்தி வச்சுட்டாங்க அவங்க. ம். அதில் அந்த அக்குபஞ்சர் அந்த அளவுக்கு துல்லியமாக மாற்றினத்தில் வந்து டாக்டர் ஃபசுல் ரஹ்மானுக்கும் அவருடைய சகோதரர் சித்திக் ஜமால், அவங்க 2 பேருக்கும் அதில் பெரும் பங்கு இருக்குது. சரி. நம்ம இவங்க வந்து சீனால போய் கத்துக்கிட்டு வந்தாங்களா? இல்லை, ம். இது வந்து அமெரிக்க அதிபரோட சீன பத்திரிகையாளர் ஒருத்தர் பயணம் பண்ணுறாரு. ம். அவருக்கு அப்போது உடல் தொந்தரவு ஏற்படுது. ம். அவனுக்கு ஒரு சிகிச்சை கொடுக்குறாரு. ம். கொடுத்த உடனே அந்த காரில் போய்கிட்டு இருக்கும்போதே அவன் தொந்தரவு குறைஞ்சிருது. ம். தொந்தரவு குறைஞ்ச உடனே அந்த ஆளுக்கு இது நம்ப முடியல, நிரந்தரமாக போயிடுது. ம். அப்பப்போ வரும்னு இருந்தது கூட நிரந்தரமாக போயிடுச்சா, அதுக்காக மருத்துவர் கூட இருப்பாங்களா. ம். அவர் நான் பண்ணுறேன்னு பண்ணதுக்கப்புறம் அது வரவே இல்லை. அப்போ அவர் யோசிக்கிறாரு, ரொம்ப யோசிச்சுட்டு அப்போது நம்ம சுகாதார அமைப்புகள் எல்லாம் பேசி இதை பரவலாக்கணும்னு அவர் அக்கறைப்படுறாரு. ஓ. அக்கறைப்படுறதுல தெற்காசியாவுக்குன்னு ஒரு பயிற்சியும் ஏற்பாடு பண்ணுறாங்க. ம். அதில் இந்தியாவிலேருந்து வடக்கிருந்து சில ஆட்களும் தெற்கிருந்து போகல, எல்லாம் வடக்கிருந்து போயிருக்கிறாங்க. ம். சீனாவில் இதில் இலங்கையிலேருந்து ஆண்டன் ஜெயசூர்யா போகிறாரு. போயிட்டு வந்தவங்களாம் அப்படி அப்படியே இருந்துக்கிட்டாங்க, அவங்க பெருசாக வேலையை எடுக்கலை. ஆண்டன் ஜெயசூர்யா அவர் இம்ப்ரெஸ் ஆகுறாரு. இதில் ம். அவர் இந்த வேலையை வேகமாக எடுக்கிறாரு. அதில் இவங்கெல்லாம் ஃபசுல் ரஹ்மான்லாம் ஆண்டன் ஜெயசூர்யா கிட்ட படிக்கிறாங்க, ஓ. சீனாவில் படிக்கல. ம். அவங்க கொடுத்த பயிற்சி எடுத்துகிட்டு வந்து இன்னொரு மருத்துவர், அவங்களாம் ஆங்கில மருத்துவர்கள், ம். அவர்கிட்டருந்து இவர் பயிற்சி எடுத்துக்கிறாங்க. ம். எடுக்கிறது வந்து அந்த பழையன்னு சொல்கிறதில்ல, மாவோ காலத்தில் இருந்த அக்குபஞ்சர் முறை அது. ம். ஒரு நொறுக்கப்பட்ட அக்குபஞ்சர் முறை அது. ஓ. ஆனா அது வந்து நீடில் தான், நீடில் தான், ஊசி மூலமா தான். ஆனா இப்போ நீங்க பண்றதெல்லாம் தொடு சிகிச்சைன்னு சொல்றீங்க. இது அக்குபஞ்சர் தான். ம். அதாவது அதை எப்படி நம்ம அமல்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தொடவும் செய்யலாம், ஒரு கூரிய பொருளை கொண்டு குத்தவும் செய்யலாம், ம். கூரிய பொருளை கொண்டு அதை அந்த இடம் தான் சுட்டி காட்டவும் செய்யலாம். ம். ஆனால் என்ன இது வலியுறுத்தப்படுதுன்னாக்க, ஒரு இடத்துல நீடில் பண்ணால் தான் அக்குபஞ்சர்னு புரிய வச்சிருக்கிறாங்க. ம். அப்படி தான் இருக்குது. இது வரைக்கும் வரலாறு அப்படி இருக்கிறதுனால அதுதான் மக்கள் அப்படி தான் நினைப்பாங்க. ம். அக்குபஞ்சர் புள்ளியை கூரிய ஒன்றால் தூண்டுவது அப்படின்னு பொருள். அது தூண்டி விடுவது, தூண்டி விடுவது, கூரியதுனால தூண்டுறது. ம். அப்போ கூரியது அப்படின்னா மனக்கூர்மையும் இருக்க முடியும். ம். அப்போ மனதினாலையும் தூண்ட முடியும். ஒரு கூரிய இந்த புள்ளி தான் தெரிஞ்சு ஒரு விரலால் ஒரு தூண்டுதல் பண்ண முடியும், பேனாமுனையால் பண்ண முடியும், ஊசியால் பண்ண முடியும், ஒரு முள்ளால் பண்ண முடியும். ம். எப்படி ஒரு கூர்மை இருக்கணும் அது. ம். அந்த கூர்மை, கூர்புத்தி அப்படிங்கிற மாதிரி அப்படி ஏதோ ஒன்று கொண்டு அதை தூண்ட முடியும். தூண்டும் போது அது அழகாக வேலை செய்யும். அந்த விதத்தை அழகாக வடிவமைச்சு கொடுத்தவங்க டாக்டர் சித்திக் ஜமாலும் ஃபசுல் ரஹ்மானும். அதை வந்து இந்திய அக்குபஞ்சர்னே சொல்கிறோம். இப்போ நம்ம ஓ. சரி. இந்தியாவுக்கு பொதுவாக வந்து மருத்துவம் அப்படின்னா ஏதாவது உள்ள போட்டு அதில் போய் உள்ள மருந்து போய் குணப்படுத்துறது சித்த மருத்துவமும் அப்படிதான், இல்லை நவீன இந்த மருத்துவமும் அப்படிதான், அலோபதி மருத்துவமும் அப்படிதான். இதுக்கு மாறாக இது வந்து கையை விட்டு தொடிச்சு தொட்டு பார்க்குறீங்க, அதில் சரியாகுது. அது இந்த 5 விரல் ஏதோ ஒன்று தொட்டு அமுக்குறீங்க. முதல்ல நான் உங்களை செஞ்சதை சொல்லணும். யாரோ நண்பர் ஒருத்தங்க வந்து உங்களை சொன்னாங்க போயிட்டு வாங்க. எனக்கு கடுமையான முதுகுவலி இருந்தது. இரவெல்லாம் நம்ம ராப்பாடி இரவு தான் உட்காந்து படம் வரைவோம், 2 மணி 3 மணி வரைக்கும் போகும். அப்போது உங்களை வந்து சந்திக்கும்போது நான் இதை சாட்சியாக சொல்கிறேன், சந்திக்கும்போது என்னுடைய முதுகு வந்து கடுமையாக எரிந்தது. அதாவது காந்தாரம் மிளகா தேய்ச்சா அப்படி காந்தும், அப்படி காந்திக்கிட்டு இருந்துச்சு. அப்போது நீங்கள் உங்களை வந்து சந்தித்தப்போ நீங்கள் வந்து நாடி பிடிச்சி பார்த்துட்டு நடுவிரலில் கொஞ்சம் அமுக்கி விட்டீங்க. நான் உண்மையில் இந்த ஆள் லூஸ் ஆகி அப்படிதான் நினச்சேன். இன்னும் ப்ராடு பயிலாக இருக்கானுங்க, இங்கே படித்து பார்க்கானுங்க, இதை அமைக்கிட்டு சரியாயிரும் அப்படின்னு நீங்கள் வழக்கமாக ஒரு சிரிச்சிட்டு சொல்கிறீங்க. உங்களை சந்தித்து கீழே இறங்கி பேசிக்கிட்டு இருக்க 5வது நிமிடத்தில் என்னுடைய முதுகில் இருந்த அந்த காந்தானம் வந்து மாயமாச்சு. அப்போ தான் நான் வந்து நம்பினேன். அதே சமயம் வந்து உங்களுடைய மற்ற விஷயங்களுக்கு வந்தப்போ சில இதெல்லாம் நடக்கவும் இல்லை. ஆனால் இது நடந்தது அப்படிங்கிறத நான் வந்து உணர்ந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு முறை வந்தப்போ நீங்கள் வந்து நடுவரில் இதே மாதிரி ஏதோ பண்ணீங்க. அப்போ ஒரு மாதிரி ஒரு ஸ்பார்க் அடிச்சிச்சு.
அது அந்த மாதிரியான அனுபவங்கள் இருந்துச்சு. இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டதுன்னு தெரில. இதில் வந்து எல்லா நோய்க்கும் இது தீர்வு கொடுக்குமா, அல்லது குறிப்பிட்ட நோய்களுக்கு மட்டும்தான் தீர்வு கொடுக்குமா? இப்போ நம்ம இந்த கட்டடத்தில் இந்த இந்த மின்விசிறி ஓடுறதுக்கு ஒரு ஒயர் இழுத்து வச்சுருக்கிறோம், அதுக்கு ஒரு சுவிட்ச் வச்சுருக்கிறோம், அந்த விளக்குக்கு ஒன்று வச்சுருக்கிறோம், ஒன்றுக்கும் ஒரு ஒரு லைனை இழுத்துருக்கிறோம், அதுக்கு சுவிட்ச் வச்சுருக்கோம் இல்லையா. இது வந்து நேரடியாக இதோட பொருத்த முடியாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பக்கமாக போய் விளக்குறதுக்கான ஒரு முயற்சி அது. இது மாதிரி இந்த உடலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உறுப்புகளுக்கும், இதயத்துக்கு, மண்ணீரலுக்கு, நுரையீரலுக்கு, சிறுநீரகத்துக்கு, கல்லீரலுக்கு, அப்புறம் இதனுடைய துணை உறுப்பாக இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளுக்குன்னு சொல்லி முக்கியமான மின்சாரத்தை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய, மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய மையம் வந்து இந்த உடம்புல இருக்குது. அது பாதைகளாகவே இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு அந்த சின்ன ஸ்பார்க் கிடைக்கிறது. ஒரு சின்ன ஒரு பேட்டரி ஷாக் கிடைச்சது, அது கிடைச்சிது. அந்த அளவுக்கு ஒரு மின்காந்த அலை நம்ம உடம்புல இருக்குது. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த மின்காந்த அலையை சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு உறுப்புக்கும் உற்பத்தி செய்யக்கூடிய, அதை எடுத்துக்கிட்டு போய் கொடுக்கக்கூடிய அந்த மைய புள்ளிகள் தொடர்ச்சியாக சங்கிலி தொடர அங்கே போய் சேருது. இவைகளில் இதுதான் உடம்பு. இந்த உடம்பு வந்து இயங்குது அப்படின்னாக்க இந்த மின்சாரம் தான் அந்த உறுப்புகளை இயக்குது. அது ஒரு கருவி. அதை இயக்கிறதுக்கு மின்சாரம் வேணும். இப்போ உடலில் ஒரு பழுது அப்படின்னா உறுப்பை பிடிச்சி பிச்சு பிதுக்கி அமைக்கி அறுத்து கோத்து அதில் வந்து பலன் கிடையாது. அந்த ஒரு எந்திரம் இயங்கலைன்னா அதுக்கு மின்சாரம் பாயலை. எந்திரம் இருக்கு. அப்போ மின்சாரம் போனால் எந்திரம் ஓடும். சரி, உடையில் ஒயர் அறுந்து கிடக்கும். ஒயர் அறுந்து கிடக்கிறதுனால அந்த சங்கிலி தொடர், அந்த ஒயர் அறுந்து கிடக்கிறதுலாம் நீங்கள் இணைக்கிறது பிடிக்கிறது தான் இந்த வேலை. உறுப்பு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் உறுப்பு இருக்குது, உயிரோடு இருக்குது, சாகுற நிலைமையில் இருக்குது, அழுகி போகிற நிலைமையில் இருக்குது. ஆனால் உறுப்பு உள்ளதாக இருக்குன்னா அதுக்கு மின்சாரத்தை பாய்ச்ச முடியும். அந்த மின்சாரம் போணுச்சுன்னா அந்த உறுப்புக்கு சக்தி அளிக்கும், அது ஆற்றலை கொடுக்கும். அந்த உறுப்பு தன்னுடைய செயல்பாடை தொடங்க ஆரம்பிக்கும். இப்போ உதாரணத்துக்கு நுரையீரலில் சளி இருக்குன்னு வைங்களேன். இதை வந்து நுரையீரலில் சளி தேங்கி இருக்குன்னு சளியை எடுக்கிறதுக்கு வைத்தியம் பண்ணுவாங்க. ஆனால் அது முறை கிடையாது. அக்குபஞ்சர்படி அது முறை கிடையாது. நுரையீரலில் சளி தேங்காமல் இருந்திருக்க வேண்டியது ஒரு முக்கியமான பணி. ஏன் தேங்கிச்சு அப்படிங்கும்போது நுரையீரலுடைய இயக்கம் கெட்டிருக்கு. ஏன் இயக்கம் கட்டுச்சு? அதுக்கு போதுமான மின்சாரம் இல்லை. அது இயங்கக்கூடிய அந்த மின்னாற்றல் அதுக்கு குறைவாக இருக்குது. அப்போ இயக்க குறைபாடு இருந்ததுனால அது செஞ்சு வெளியே தள்ளியிருக்க வேண்டியது தள்ள முடியாமல் உள்ளே வச்சுருக்கு. அப்போ அதுக்கு சரியான மின்னாற்றலை கொடுத்தோம்னா திரும்ப இயங்கும் போது சளி வெளியே போட்டோம், திரும்ப தேங்க விடாது. ஒரு சிறு சிறு இதுக்கெல்லாம் இருமிக்கிட்டு தும்மிக்கிட்டு கண்ணில் மூக்கு தண்ணி மூக்கில் ஒலிக்கிட்டு கண்ணில் ஒலிக்கிட்டுலாம் இருப்பாங்க. அந்த சின்ன ஒரு அந்த மின்சாரம் அதுக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதான் நீங்கள் வெளியில் வந்து ஒரு 5 நிமிடத்தில் உங்களுக்கு மாற்றம் தெரிஞ்சிருக்குது அப்படின்னாக்க இது அவ்வளோ வேகத்தில் அந்த மின்சாரம் அந்த இடத்துல போய் சேர்ந்துடுது. அந்த உறுப்பை வந்து இயக்க தூண்டிடுது. எப்போ தாமதமாகும்னா ஒரு உறுப்பு செத்துக்கிட்டு இருக்கிற நிலையிலையும் அல்லது அழுகிறத ஒரு நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த நிலையில் இருக்கும்போது அந்த உறுப்பையே புனரமைக்க வேண்டியிருக்கு. அதுக்கு சில மாதங்கள் ஆகலாம். அதுதான் அந்த எடுக்கிற கால இடைவெளி. பொதுவாக அக்குபஞ்சரில் வந்து நீங்கள் ஒரு சிகிச்சை, ஒரு முறை தொடுவு சிகிச்சை பண்ணுறீங்க, அந்த ஒரு பிரச்சனைக்கு வர்றாங்க அப்படின்னா அதுக்கான கால அளவு வந்து ஒரு 15 நாள் வச்சுக்கலாமா? சில பேர் ஒரு சிகிச்சையில் குணமாயிடுறாங்க. சில பேர் எல்லாரும் இல்லை. இப்போ நாம் வந்து ஒரு வழக்கறிஞரும் ஒரு மருத்துவரும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு தானே சொல்கிறாங்க. இப்போ அந்த அடிப்படையில் உங்களுக்கு சில முறை இது வேலை செய்யாமல் போச்சு இல்லையா, அப்போ உண்மை என்னென்னா எனக்கு நோயை கண்டுபிடிக்க தெரியல. நான் கண்டுபிடிக்க தெரியலைங்கும் போது நான் வேறு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறேன், அது உங்களுக்கு சரியான விளைவை கொடுக்கல. அப்போனா மறுமுயற்சி பண்ணுறது. இது இல்லைன்னா அதை விட்டுட்டு அப்போ வேறு என்னவா இருக்கும்னு சொல்லி உங்கள் கூட இன்னும் கொஞ்சம் பேசி தெரிஞ்சு மறுமுயற்சி பண்ணி நோயை இன்னும் துல்லியமாக கண்டுபிடிக்க, அதை துல்லியமாக கண்டுபிடிக்கிறதுக்கானதை நோயாளியும் துயருற்றிருக்கிறவரும் சிகிச்சை அளிக்க போகிறவரும் பேசி அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு மருத்துவத்தை துல்லியமாக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி துல்லியமாக்கி ஆயிடுச்சு அப்படின்னா எந்த நோயும் தீர்ந்துடும். தீராத நோயின்னு ஒன்றும் கிடையாது. நோயை துல்லியப்படுத்த வேண்டியது தான். நோயை புரிஞ்சுக்கிற விதம் தான் முக்கியமாக இருக்குது. புரிஞ்சாச்சுன்னா அப்போ நோய் நீங்காமல் இருக்காது, நோய் நீங்கும். அதான் இப்போ எனக்கு வந்தது இப்போது நீங்கள் அதை சாதாரண எனக்கு பல மருத்துவர்கிட்ட போனேன் இந்த முதுவலிக்கு. நான் நினச்சேன் முதுகு தண்டு இடத்துல பிரச்சனை ஏதோ அப்படின்ட்டு. ஆனால் இரவு அதிக நேரம் முழிச்சிருக்கனால உடலில் வந்து ஒரு வாயு உருவாகுது, வெப்பம் உருவாகுது. அதனால் வர்ற வலி அப்படிங்கிறத எளிமையான ஒரு விஷயத்த நீங்கள் சொன்னீங்க. அதான் வந்து தூங்கி எழுந்திரிச்சா சரியாக போயிடும் அப்படிங்கிறத சொன்னீங்க. அப்போ இந்த விதத்தில் தான் நம்ம உடம்பை புரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. இந்த உடம்புல போகிற இந்த சக்தி, இந்த மின்னாற்றல் பாதை இருக்கு இல்லையா, அதை சேனல்ஸ்ன்னு சொல்கிறோம், சக்தி ஓட்ட பாதைன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு மனுஷனுக்கு கொப்பளம் வருதுன்னு வைங்களேன், அது உள்ளேருந்து வெளியில் வருது இல்லையா, அதனால அது புறப்பாடுன்னு சொல்கிறாங்க தமிழில். உள்ளேருந்து புறப்படுது பாருங்க, அழகான வார்த்தை. அது நோய்க்கு வந்து அதுக்கு மேலே ஈஸியான சொல்ல முடியாது. உள்ளேருந்து வருது. அது எங்கே வரும்னா
இந்த அக்குபஞ்சர் சக்தி ஓட்ட பாதைன்னு ஒன்று வரையறுத்து வச்சிருக்குது. அதில் தான் வரும். அது இல்லாத இடத்துல அந்த கொப்பளங்கள் வராது. அப்புறம் உடம்புல கருப்பு திட்டுகள் உருவாகும், கருப்பு கோடுகள் உருவாகும். இதுவும் அக்குபஞ்சர் இருக்கிற கோட்டில் தான் உருவாகும். அரிப்பு ஏற்படும், எரிச்சல் ஏற்படும், வலி ஏற்படும். இது எல்லாமே அக்குபஞ்சர் சக்தி ஓட்ட பாதை எங்கே போகுதோ அதில் மட்டும்தான் வலிக்கும், அதுக்கு பக்கத்தில் வலிக்காது. இதில் வலிச்சு அதனுடைய விளைவு வீச்சு இருக்கு இல்லையா, அது வேணா பக்கத்தில் பரவும். ஆனால் வலியினுடைய அந்த நோயினுடைய வீரியங்கிறது அந்த சக்தி ஓட்ட மையமாக வச்சு தான் இருக்கும். அப்போனா நீங்கள் உடம்பு அப்படிங்கிறது மின்னாற்றலால் கட்டப்பட்டிருக்குது. இந்த மின்னாற்றல் ஒவ்வொரு முறையும் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு, பகிரப்பட்டுக்கிட்டு இருக்குது, சரியான இடத்துக்கு அனுப்பப்பட்டுக்கிட்டு இருக்குது. இதில் தடை ஏற்பட்டுச்சுன்னா நோய். நம்ம இதை விட்டுட்டு வேற எது பண்ணாலும் நிரந்தரமாக நோய் தீர்க்க முடியாது. இப்போ அக்குபஞ்சரில் நோய் தீருது அப்படின்னு சொல்ல முடியுதுன்னாக்க அங்கே இந்த உடலுடைய இயற்கையான கட்டமைப்பு அங்கே புரியப்பட்டிருக்குது. அதனால அந்த விதத்தில் அதை அணுகும்போது அது நீக்கப்படுது முழுசாக. இல்லை, பொதுவாகவே இந்த மாதிரியான மரபு மருத்துவர்கள் எல்லாருமே இன்றைய நவீன மருத்துவம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆங்கில மருத்துவத்தை ஒரு குறையாகவோ அல்லது ஏற்றுக்கொள்ளாத ஒரு இதில் பேசுகிறாங்க. நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க? ஏற்றுக்கொள்றதுக்கோ மறுக்கிறதுக்கோ அதை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? எனக்கு அதை பற்றி முழுசாக தெரியாது. அதனால நான் இப்போ நான் என்னோட நிலைப்பாடின் அடிப்படையில் நான் என்ன சொல்வேன்னா, எனக்கு நான் எல்லா மருத்துவத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை உள்ளவங்க. எனக்கு இந்த மரபு மருத்துவத்திலேருந்து பேசுகிற அலோபதி மருத்துவமாக அவங்க மொத்தமே ஃப்ராடு கொள்ளையடிக்கிறவங்க அப்படிங்கிறதுலையும் எனக்கு உடன்பாடு கிடையாது. அதே மாதிரி மரபு மருத்துவர்கள் எல்லாம் மோசடிக்காரங்க அப்படிங்கிறதுலையும் எனக்கு உடன்பாடு கிடையாது. எனக்கு இந்த கஷாயம் குடித்தா குணமாகுதுப்பா, எனக்கு என்னுடைய உடல் இதை ஏற்றுக்கிறது, நான் எடுத்துக்கிறேன். அதே சமயம் ஒரு எமர்ஜென்சி விஷயத்துக்கு போகணும்னா நான் அலோபதிக்கிட்ட தான் போக முடியும். உங்கள்கிட்ட அக்குபஞ்சர்கிட்டையோ இல்லை மரபு மருத்துவர்கிட்டையோ நான் நிற்க முடியாது. ஒரு அவசரம் ரத்தம் ஏற்றணும், இல்லை வேறு சிகிச்சை கொடுக்கணும், அறுவை சிகிச்சை பண்ணணும்னா அங்கே தான் போகணும். அப்படிங்கும்போது இந்த ரெண்டு மருத்துவ பிரிவினருக்கு இடையில் ஒரு வாய்க்கா வரப்பு சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இதை நான் ஒரு நோயாளி தரப்புலேருந்து பேசும்போது எனக்கு இது உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இவன் பணத்தை பிரதானப்படுத்துகிறான். முன்னாடி பணம் இல்லை, ஆனால் அண்ணன் தம்பிக்கு ஒன்றா இருந்தாங்க, கல்யாணம் காட்சி பண்ணாங்க, அக்கா தங்கச்சியெல்லாம் உறவுல இருந்தாங்க. ஒரு பெரும் பந்தமாக கொத்தாக இருந்துச்சு உறவுகள். இன்னைக்கு எல்லாமே தனித்தனியாக வெட்டி விடப்பட்ட உறவுகள் ஆயிடுச்சு. பணம் பெருகிடுச்சு. இந்த கல்லீரலுடைய குணம் தான் கோவம், எரிச்சல், வன்மம். அது எப்போ உங்களுக்கு கெட்டு போயிருதோ கோவம், எரிச்சல், வன்மம் வந்துடும். இவன் குடிக்கிறதுனால அந்த வன்முறை பண்ணலை, குடிக்கிறதுனால கல்லீரல் மேலும் மோசமடையுது. அப்போ அந்த குணம் வெளிப்படுது. வன்மமும் கோவமும் எரிச்சலும் ஏற்பட்டு வீட்டை அடிக்கிறது, உடைக்கிறது, வன்முறை பண்றது. இப்போ எல்லா சாமியாரும் என்ன சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் யோகா பண்ணுங்கள், நான் மூச்சு பயிற்சி மனதை ஒரு எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக மூச்சை மட்டும் கவனிக்கிறாங்க. ஏன் மூச்சை மட்டும் கவனிக்க சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு அதில் இறைவன்கிட்டேருந்து செய்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் 56% பெண்கள் இரத்த சோகையில் இருக்காங்கன்னு சொல்லுது. இரத்த சோகையில் இருக்கவங்களுக்கு தடுப்பூசி போடக்கூடாதுன்னு சொல்லுது. பெண் குழந்தைகள் இரத்த சோகையில் இருக்காங்க. அப்போ நீங்கள் எல்லாருக்கும் ஊசி போடுறீங்களே, அப்போ 56% பேர் இருக்காங்கன்னா 144 பேருக்கு தான் தடுப்பூசி போட முடியும்.